மக்களை காக்க தமிழகத்தை மீட்க எடப்பாடி வாராருங்க. மக்களை காக்க தமிழகத்தை மீட்க எடப்பாடி வாராருங்க. மாநிலம் முழுக்க மை விரலால் ஜெயிக்க இது நல்ல நேரம் தாங்க. புரட்சி தலைவியின் புகழ் பேசும் மாவீரா, உனது புன்னகைதான் எப்போதும் மாறாதா. அள்ளித்தர ஆசைப்படும் உனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இரு பெருங்களை வழங்கி மிக விரைவில் முதலமைச்சராக அமர இருக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்களின் நல்ல ஆட்சியுடனும் இனி கூட இருக்கும் என் மொத்த சொந்தங்களுக்கு முதல் வணக்கம். ஏப்ரல் மாதம் வரக்கூடியிருக்கிற 23ஆம் தேதி வாக்களிக்கக்கூடிய நாள். அனைவரும் எல்லாரும் தங்க சின்னமும் இரட்டை இலை சின்னம், பெண்கள் பாதுகாப்பான சின்னமும் இரட்டை இலை சின்னம், நமது வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்திற்கு உங்கள் வீட்டு பிள்ளை எனது தந்தை இரட்டை இலையை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களுக்காகவே தன் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து எந்த நேரமும் களப்பணியிலேயே இருக்கும் எனது தந்தைக்கு இரட்டை இலையை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். சேவை திருமங்கலம் மக்கள் இதை தவிர என் தந்தைக்கு எதுவுமே தெரியாது. அவர் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காகவே சேவை செய்வார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஐயா எடப்பாடியார் தேர்தல் வாக்குறுதியாக நிறைய அறிவிச்சிருக்காங்க. அதுல முதல் வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 10,000 ரூபாய். இது போக மாசம் 2,000 ரூபாய் ஏறுவேன். அந்த தகுதி இந்த தகுதி எந்த தகுதியுமே இல்லை. எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 2,000 ரூபாய். அது எந்த சந்தேகமும் கிடையாது. இது போக இந்த வருஷத்துக்கான எலெக்ஷன் ஐயா ஒரு ஸ்பெஷல் இது அறிவிச்சிருக்காங்க நம்ம பெண்களுக்காகவே. இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குடும்பம் ஐஸ் தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லா குடும்ப தலைவர்கள் எல்லா குடும்பங்களுக்கும் ஃப்ரிட்ஜ். அதுக்கு எல்லா வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இறக்கி வைக்கிற பொறுத்து எங்க அப்பாவுடைய பொறுப்பு. எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் ஐயா பெண்களுக்காகவே இளைஞர்களுக்காக மகளிருக்கு இலவச பஸ் சொன்னாங்க. அதை காத்து கிடந்து கால்வழி வந்ததுதான் மிச்சம். ஆனா இப்ப எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த உடனே ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே விலையில்லா கட்டண தேர்வு உண்டு. எந்த சந்தேகமும் கிடையாது. நிற்கிறோம், ஃப்ரீ பஸ்ல ஏறோம், இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிக்கிறோம். இது உறுதி. என்ன பொய் சொல்லி எதுக்கு வாக்கு சேகரிக்கிறோம் எந்த நிச்சயமும் கிடையாது. எல்லாமே உண்மையான வாக்குறுதிகள். அதுக்கு சாட்சி எங்க அப்பா. ஏன்னா கொரோனா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா நலத்திட்டங்களும் ஒன்று சேர்த்திருக்காரு. எல்லாரும் பயன்பெற்றிருக்கோம். வாக்களிப்பு இரட்டை இலைக்கு வெற்றி பெற செய்த என் தந்தையை உங்க வீட்டு பிள்ளையை மறக்காம நம்மளுடைய உரிமையை வாக்களிக்கிறதுக்கு அதுக்கு எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியம். தப்பி தவறி எதுக்காக வாக்களிச்சோம் நம்ம அப்புறமா யோசிக்க கூடாது. முதல்ல ரெட்டைக்கு போட்டு எல்லாரும் சின்னாம செதறாம இந்த முத்தான பொன்னான இந்த விரலால் ரெட்டைக்கு வாக்களித்து எனது தந்தை உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம். அருமையண்ணன் ஆர்பி உதயகுமார் உங்கள் வீட்டு பிள்ளை மக்களுக்காக தன் சேவையை உயிர் மூச்சு என வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது வெற்றி வேட்பாளர் அவர்களை வாக்குகள் செய்து பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற நேரத்திலே கூட 234 தொகுதிகளில திருமங்கலம் தொகுதிதான் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்தும் இன்றைக்கு திருமங்கலம் தொகுதிக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு திருமங்கலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நாம் கொண்டு வர முடிகிறது. தேர்தல் காலத்தில் எல்லோரும் வருவார்கள், உங்களை சந்திப்பார்கள், உங்களை வேண்டுகோள் வைப்பார்கள், நீங்களும் அவர்களை வரவேற்பீர்கள். ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் ரெட்டலை கட்சிக்காரங்க, எம்ஜிஆர் கட்சிக்காரங்க, அம்மா கட்சிக்காரங்க, எடப்பாடியார் கட்சிக்காரங்க. இந்த சாமானிய தொண்டன் உதயகுமாருக்கு இரட்டையிலே வாக்களிக்கக்கூடியவர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு யாராலையும் அசைக்க முடியாது. ஏனென்றால் நான் இன்றைக்கு 2 முறை திருமங்கலம் தொகுதியிலே 2வது முறையே வெற்றி பெற முடியாது என்று சொன்னார்கள். சொன்னவர்களுக்கு பட்டை நாமத்தையும் எனக்கு இரட்டையிலும் வாக்களித்த மக்கள் நீங்கள். அதை நான் உங்களை நம்பி, ஆண்டவனை நம்பி, புரட்சி தலைவர் எடப்பாடியை நம்பி இங்கே என் அருமை
புதல்வி அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய செயலாளர் பிரியதர்ஷினி முரளி அவர்கள் சொன்னார்கள், அப்பாவுக்கு சேவை தான் உண்டு. இது இறைவன் கொடுத்த பாக்கியம். உங்களுக்கு சேவை செய்கிற அந்த வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்கிறார். இதுல 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 2.5 லட்சம் வாக்காளர்கள், 350 வாக்குச்சாவடிகள், 116 ஊராட்சிகள், 435 வருவாய் கிராமங்கள், பேரூராட்சி, நகராட்சி இருக்கிறது. இதிலிருந்து ஒருவர் தான் சட்டமன்றத்தில் சென்று பேச முடியும். அந்த ஒருவர் யார் என்று சொன்னால் இந்த சாமானிய எளிய தொண்டன் உதயகுமார் என்று நீங்கள் 2 முறை இரட்டை இலக்கு வாக்களித்து இப்போது 3வது முறையாக நீங்கள் வாக்களிக்க உங்களை தேடி வந்திருக்கிறேன். 100 நாள் வேலை சிவலிங்கம் பேசுகிற போது சொன்னார்கள், அது இப்போது 125 நாட்களாக வந்திருக்கிறது. எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த துண்டு அறிக்கை உங்கள் கையில் இருக்கிறது. இந்த துண்டு அறிக்கை அல்ல, இது அரசு ஆணையாக வெளிவருவதற்கு 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்திய அரசோடு நல்லுறவு வைத்து தேவையான நிதிகளை பெற்று, வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகளை பெற்று நாங்கள் நிச்சயமாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். அம்மா அவர்கள் அறிவித்தார்கள், விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி தாய் வீட்டு சீதனமாக கேள்வி பேசினார்கள். அது எப்படிங்க மிக்சி கொடுக்க முடியும், அது எப்படிங்க கிரைண்டர் கொடுக்க முடியும், அது எப்படிங்க மின்சார விசிறி கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் 1,18,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்தார். 2,18,00,000 பேர் இருக்கிறாங்க. இப்பயும் கேட்கிறாங்க, பிரிட்ஜ் கொடுக்கிறேன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு, குளிர்சாதன பெட்டி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கிறேன்னு இருக்கிறாரு, மகளிருக்கு 2,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது அறிவிச்சதுதான் தாமதம். ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்தாலையா போயிருச்சா, ரகசிய தகவல் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அவர் உடனே சொல்றாரு, அவர் 10,000 தர்றாரா, நான் 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தரேன். ரொம்ப நல்ல விவகார தம்பி. அதிகாரம் உங்க கையில இருந்துச்சு, ஆட்சி உங்க கையில இருந்துச்சு, பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்க கையில இருந்தாங்க, எல்லாரும் உங்க கையில இருந்தாங்க. ஆனா மக்களுக்கு கொடுக்கிற மனசு இல்ல. அதனாலதான் எடப்பாடி அறிவிச்சாரு, என் மக்களுக்கு 10,000 ரூபாய் நான் தருவேன். இந்த விலைவாசி உயர்வு எப்படி இருக்கிறது, மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, எந்த முறைன்றது. அதற்கு தீர்வு காணுவதற்காக தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வாழ்வாதார உதவியாக இதை வழங்கி இருக்கிறார்கள். பல்வேறு 297 வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளாக வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் சொன்னா செய்வோம், உங்களுக்கு நல்லா தெரியும். புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு யாரும் சான்று தர தேவையில்லை. அவர் நம்மை போன்ற ஒரு சாமானிய விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். இங்கே இருக்கக்கூடிய கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராகி 4.5 ஆண்டு கால பொற்கால ஆட்சி. குடிமராமத்து திட்டம் இப்ப இல்ல. தாலிக்கு தங்க திட்டம் இங்க நான் பார்க்கிறேன். எங்கள் உடன் பிறந்த சகோதரிகள் எத்தனை பேர் தாலி கீழே போட்டுக்கிறாங்க, தங்கத்தை பார்க்காதவங்க எத்தனை பேர். ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் திருமணமாக உதவித்தொகையாக பட்டப்படிப்பு படித்திருந்தால் 50,000 ரூபாய்